அண்ணா, இப்ப சீமான் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்குன்னு. இப்ப சீமான் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா. குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார், அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூட் சிபிஐ வழக்கு கேட்டாங்க, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா. மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க. ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல? அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா? அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன், அரசியல் தலைவராக மதிக்கின்றேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம், முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து எனக்கு சிபிஐ மானிட்டர்ட் பை a retired Supreme Court judge assisted by 2 IPS officers not born in Tamil Nadu but belonging to Tamil Nadu cadre. இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும்? அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும் போது ஏன் வேண்டாங்கிறாங்க? இதே 2023 ஆகஸ்ட் மாசத்துல தான், ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே. அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்ட் இருந்துச்சுல்ல. இவங்க 2023 தானே ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணாங்க. அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மர்டர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா? கொடுத்தாரு. ஏன்? யாரோ 2 போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க, நமக்கு என்னன்னு கொடுத்தாரு. இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாருடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க. இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க. அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம், கரூர்ல இருக்கக்கூடிய 41 குடும்பத்திற்கு ஒரு நியாயமா? எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும், கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். அப்ப ஒருவருக்கு சிபிஐ, மற்றொருக்கு சிபிஐ இல்லைன்னா என்னங்க நியாயம்? அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா? இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்.